ஸோ வணக்கம் மகளே, நான் உங்கள் பிரபா. இது பிரபா டைரி. ஆக்சுவலாக இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கெட் லிஸ்ட்னு இருக்குல்ல, இந்த ஹாஸ்டலில் தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுனா பீச் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, ஏன்னா அதுக்குள்ளே இருட்டிடுச்சு. ஸோ நிறைய இது அதனால் அவ்வளோதான் என்னால் எடுக்கவே முடிஞ்சுது. இன்றைக்கி நம்ம சூப்பராக பார்க்க போகிறோம். எங்கன்னா கவுகோவை போகிறோம். நல்ல ஏரியாவை பார்த்து கவர் பண்ண போகிறோம். சரியா, பார்க்கலாம். இன்றைக்கி தான் ஆக்சுவலாக ரியல் கோவை போய் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நேற்று பார்த்ததெல்லாம் ஜஸ்ட் பீச் மட்டும்தான். சரியா, ஸோ இன்றைக்கி தான் நம்ம ரியலாக போய் பார்க்க போகிறோம், ரியல் கோவாவை. வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சரியா, வாங்க. ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரபா. இது பிரபா டைரி. நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோவாவில் இருக்க அகோடா ஃபோர்ட்டுக்கு வந்திருக்கேன். அது இங்கேருந்து மேலே போகணும், ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஃபோர்ட்டு பக்கத்துலேயே பீச்சு, ஒரு வேறு லெவலில் தான் வாழ்ந்துருக்காங்க. இங்கே இருந்த போர்ச்சுகீஸ் இருந்து நினைக்கிறேன். மேலே போய் பார்த்தா தான் தெரியும் எந்த மன்னர்கள் இங்கே இருந்தாங்க. கீழே பாருங்களேன் போட்டு. இங்கே அப்படியே எங்கே போகுதுன்னா அப்படியே பீச்சோடு போய் கனெக்ட் ஆகுது. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் அகோடா ஃபோர்ட்டு. அது பார்த்துட்டு அப்புறம் ஒரு சர்ச் போகிற மாதிரி, அப்புறம் இன்னும் 2-3 இடம், அப்புறமா ஃபைனலாக டைம் இருந்ததுன்னா துத்சாகர், இல்லைன்னா நம்ம ட்ரெயினில் போகும்போது அதை எடுத்துடலாம். 2 மைண்டாக இருக்குது. ஒன்று அங்கே போயிட்டு எடுக்கலாம், இல்லைன்னா ட்ரெயினில் போகும்போது அப்படியே லைவாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது. திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரேன் கோவாக்கே. கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, ஆவரேஜாக இருக்குது. எப்படி சொல்கிறது, தாங்குற மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறது, ரொம்ப முடியாமல் அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் நல்லா ஆவரேஜாக இருக்குது, தாங்குற மாதிரி இருக்குது. ஸோ இனிமேல் எப்படின்னு தெரில, ஏன்னா இது ஏப்ரல் மாதம் நடந்துகிட்ருக்கு. சரி வாங்க போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த அழகான கோட்டை பார்த்திங்கன்னா கோவாவோட புகழ்பெற்ற ஃபோர்ட் அகோடா. இந்த கோட்டை பார்த்திங்கன்னா 1612ஆம் ஆண்டு போர்ச்சுகீஸர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அவங்க கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா டச்சுக்கும் மராத்தியர்களின் தாக்குதல்லேருந்து கோவாவை பாதுகாக்க ஒரு நோக்கத்தோடு இந்த கோட்டை உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அரபிக்கடலில் பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே கண்காணிக்கக்கூடிய ஒரு உயரமான இந்த ஃபோர்ட் இருக்கிறதுனால இது அவங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் லொக்கேஷனாக இருக்குது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ட்டை கட்டின போர்ச்சுகீசிய மன்னர், அதாவது அந்த வியாபாரிகளுக்காக. சரிங்களா, வாங்க.
ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரபா, இது பிரபா டைரி. ஆக்சுவலாக நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் ஃபோர்ட் அகோடான்ற ஒரு ஃபோர்ட்டில் தான் இருக்கேன். இது வந்து ரொம்ப பழமையானது. இது வந்து எப்படி சொல்கிறது, நானே காட்டுறேன் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு அடி ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிட்டேன், இப்போ செகண்ட் வீடியோ எடுக்கிறேன், ரவுண்ட் அடிக்கிறேன். வாங்க பார்க்கலாம் இந்த ஃபோர்ட் அகோடா எப்படி இருக்குது. ஆக்சுவலாக அகோடான்ற பேர் போர்ச்சுகீஸ் மொழியிலேருந்து வந்து தான் சொல்கிறாங்க. அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் சேமிக்கிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோட்டையில் மிகப்பெரிய குடிநீர் சேமிப்பு அமைப்பு ஒன்று இருந்ததாகவும், கடல் வழியாக பயணம் செய்த கப்பல்கள் இங்கே வந்து தண்ணீர் சேகரித்து சென்றதாகவும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு என்ன இதுன்றது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு காலத்தில் இந்த கோட்டையோட ஒரு பகுதி பார்த்திங்கன்னா சிறைச்சாலை, அதாவது ஜெயிலாகவும் இருந்திருக்குங்க. அது எப்படின்னு இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இது எப்படி தர மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக இதுக்கு கீழே இருக்குது அந்த ஜெயில், சரிங்களா. இந்த ஜெயிலாகவும் பயன்பட்டதுன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இந்த இடம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்தீங்களா, இந்த ஸ்கொயர் மாதிரி தெரியுதுங்களா, ஆக்சுவலாக இதுக்கு கீழே தான் ஜெயில் கைதிகள் தங்க வைப்பாங்க, சரிங்களா. அவங்களுக்கு கிடைக்கப்படுற ஒரே ஒரு வெளிச்சம் இங்கே தான், இது மட்டும்தான். தெரியுதுங்களா. நான் இப்போ கொஞ்சம் கிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டுறேன் பாருங்கள், வாங்க. இதுதாங்க, இதுதான் ஆக்சுவலாக ஜெயில். சொன்னால் நம்ப முடியுதா. அதாவது இந்த பாதாள சிறையில் அடைத்து விடுவேன் வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, எம்சி அரசன் படத்தில், அது உண்மையிலே செஞ்சுருக்காங்கங்க. இதுதாங்க அந்த ஜெயிலு, இதுதான் அந்த பாதாள சிறை. கற்பனை பண்ணி பாருங்களேன், இந்த ஜெயிலில் அடைக்கப்படுறவங்க இரவு, அதாவது ராத்திரி நேரத்தில் எப்படி இருந்திருப்பாங்க. சரி, பகல் நேரத்தில் கூட அடிக்கிற வெயிலுக்கு எப்படி இருந்திருப்பாங்க. எப்பா, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலங்க. அந்த அளவுக்கு இருக்குது இந்த போர்ச்சுகீசியர் வடிவமைச்சிருக்க இந்த ஜெயிலு. இதுதான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஒரு பாதாள ஜெயிலை பார்க்குறேன். பகல்லே எவ்வளோ இருட்டாக இருக்குன்னா, இப்போ ராத்திரி எப்படி இருக்கும். மனுஷனுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். ஒரு மாதம் இருந்தாலே அந்த மாதிரி ஒரு ஜெயிலை கட்டி வச்சுருந்துருக்காங்க. பாருங்கள் மக்களே, பாருங்கள்.
அப்புறமா இந்த கோட்டை பார்த்திங்கன்னா பல நூறு ஆண்டுகளாக கோவாவின் கடற்கரையை கண்காணித்து பாதுகாத்து வந்திருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. இங்கே உள்ள பெரிய பெரிய சுவர்கள், காவல் கோபுரங்கள், அப்புறம் பழமையான கட்டிடங்கள் அனைத்தையும் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அந்த காலத்து கட்டிடக்கலை எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்குன்ற நான் எப்படி சொல்கிறது, நம்ம இப்போ இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்க்கெலாம் போவோம்ல, ஒரு மெய்சிலுக்க வைக்கும்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த ஃபோர்ட்டுக்கு ஒரு வாட்டி வந்து பாருங்கள். அப்புறம் இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டையிலே ஒரு மிகப்பெரிய ஹைலைட் ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த கோட்டையோட லைட் ஹவுஸ் தான். ஆசியாவிலே ரொம்ப பழமையான கலங்கரை விளக்குன்னு சொல்லுவாங்கள்ல, லைட் ஹவுஸு, அதில் இதுவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அதாவது இதுதான் இல்லை, இதுவும் ஒன்று அப்படின்றாங்க. அப்புறம் இங்கேருந்து பார்க்கும்போது அரபிக்கடலோட காட்சி ரொம்ப செம்மையாக இருக்கும். குறிப்பாக ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பீச் வியூஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அப்புறமா இந்த கோட்டை அமைஞ்சிருக்க லொக்கேஷனை பார்த்தீங்களா, செம்ம லொக்கேஷன். எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவே தெரியாத அரபிக்கடல், இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பசுமையான கோவாவோட இயற்கை. இந்த இடத்துல நின்று பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். ஒரு பக்கத்தில் கடல், இன்னொரு பக்கம் ஃபாரஸ்ட், ரெண்டுத்துக்கும் நடுவில் நாம் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்புறம் வாங்க உண்மையை சொல்ல போனால் இந்த ஃபோர்ட் அகோடா எப்படி சொல்கிறது, ஒரு பழைய கோட்டை மட்டும் இல்லைங்க, ஆக்சுவலாக கோவாவோட ஒரு முக்கியமான வரலாறுங்க. சரியா, கலாச்சாரம் மற்றும் கடற்கரை அழகு அந்த ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. ரொம்ப ட்ராவல் பண்ண தேவையில்லை. இந்த சைடு பார்த்தா ஃபாரஸ்ட்டு, அந்த சைடு பார்த்தா பீச்சு, கீழே பார்த்தா ஜெயிலு. எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள். அந்த எப்படி சொல்கிறது, ஷிப்பை நேராக கோட்டைக்குள்ளே, அதாவது பெரிய ஷிப் இல்லை, சின்ன சின்ன ஷிப்பு நேராக உள்ள ஒரு அந்த அகழின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இடத்துல. இதுவும் ஒரு விதமான ஜெயில் தாங்க, பார்த்துக்கோங்க மக்களே. இதுக்கு கீழே தான் கைதிகளை தங்க வச்சுருந்துருக்காங்க. இப்படி தான் போகணும். இந்த படிக்கட்டு தெரியுதுங்களா, இந்த படிக்கட்டு வழியாக தான் போகணும். இப்படி தான் போய் இதுக்குள்ளே இருப்பாங்கங்க கைதிங்கெல்லாம். இதுக்குள்ளே தான் அடைச்சி வச்சுருந்துருக்காங்க போர்ச்சுகீசியர்கள். யார் அடைச்சி வச்சுருந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு எதிராக இருக்கவங்க, சண்டை போட வந்தவங்க, கைது பண்ணி கூப்பிட்டு வந்தவங்க, இவங்களெல்லாம் இதுக்குள்ளே தான் ஜெயிலில் அடைச்சி வச்சுருந்துருக்காங்க. ஸோ கோவா வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த ஃபோர்ட்டை வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக இப்போ நான் நிற்கிற இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா கடல் வந்து எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள் மக்களே. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மான்சூன் டைமில் வேறு லெவலில் கிளைமேட் இருக்குமா. அதாவது எப்படின்னா இந்த ஜூலை, ஆகஸ்ட் அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா கிளைமேட்டு செம்மையாக இருக்குமா. ஸோ இதில் இந்த பீச்லேருந்து வர்ற காற்று வந்து வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்போ நீ போயிருந்த போது எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா, நான் போன
Come on the morning. रुक जा, शर्ट का बटन बंद कर दूं। रुक जा। आओ कैसा लगे? इधर आओ। समुद्र है कलर क्लोजअप जूम करके लो ना। नहीं जूम कर पे कलर ஸோ கைஸ் இந்த ஃபோர்ட்டை கவர் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோன்னா ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. கோவானால அந்த சர்ச்சுக்கு வராத ஆளே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சர்ச்சுக்கு தான் இப்போ நம்ம அங்கே போக போகிறோம். அது என்ன ஏதுன்னா அங்கே போய் காட்டுறேன், வாங்க போகலாம். பாய். ஸோ மக்களே ஒன்றும் இல்லை, சர்ச்சுக்கு போகிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் மேலே என்ன சொன்னாங்க, கீழே ஒரு மியூசியம் இருக்குது, அந்த மியூசியமை பார்த்துட்டு போங்க, அது நல்லாயிருக்கும். ஜெயில் மியூசியம். அது மியூசியம் கேள்விப்பட்டிருக்கேன், ஜெயில் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன ஜெயில் மியூசியம்? சரி ஓகே பார்த்துட்டே போவோமே அப்படின்றதுக்காக சர்ச் அடுத்தபடியாக போட்டு இப்போ நீங்கள் ஜெயில் மியூசியம் பார்த்துட்டு அடுத்தது நம்ம சர்ச் போகலாம். ஓகேவா? வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஜெயில் மியூசியம் சேர்த்து இருக்கிறது எப்படி இருக்குன்னு நான் இப்போ தான் பார்க்க போகிறேன், உங்களுக்கும் காட்டுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க. பாருங்க மக்களே, இப்போ ஒரு செம்ம பண்ணாச்சு. என்னென்னா இங்கே பார்க்கிங் ஃப்ரீன்னாங்க. எல்லா இடத்துலையும் கோவாவில் பார்க்கிங்னா 50 ரூபா 2 வீலருக்கு. நான் பார்க்கிங்கே ஏதோ ஒரு 500 ரூபா செலவு பண்ணியிருப்பேன். இங்கே பார்க்கிங் ஃப்ரீன்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷம். உள்ளே போய் என்னான்னு பார்த்தா என்ட்ரன்ஸ் 300 ரூபாயா? எவ்வளவு? 300 ரூபா. போங்கடா, ஒரு ஜெயிலை பார்க்குறதுக்கு நான் 300 ரூபா கொடுக்கணுமா? போங்கடா. மியூசியம் ஜெயிலாம் மேலே 50 ரூபா தான் வாங்குறாங்க என்ட்ரன்ஸ் எல்லா இடத்துலையும். வேணாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம டேரெக்டாக ஜீசஸை பார்க்க போகிறோம். வாங்க. முன்னாடியே அதை நான் செஞ்சுருக்கணும், சாரி ஜீசஸ். ஸோ இப்போ அதான் பண்ண போகிறேன். ஜெயில் மியூசியம்லாம் வேண்டாம், நம்ம டேரெக்டாக சர்ச்சுக்கு போவோம்.